சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். ஏங்க, குணா அண்ணனுக்கு ஏதோ எமர்ஜென்சியாங்க, அதனால அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. என்னதான் வர சொல்லிட்டு போனாருங்க. அவன் அப்படிலாம் போக மாட்டான். அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி இல்ல. அவன் நைட்டு முழுக்க இங்க இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொன்னான். மல்லி, நீதானே அவனை அனுப்பிச்ச? நிஜமாங்க, அவருக்கு வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு தான் என்ன வர சொன்னாரு. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்னனாலும் நான் பாக்குறேன். ஏன் நீங்க கோவப்படுறீங்க? நோ, நீ முதல்ல குணாவை கூப்பிடு. அவனை கூப்பிடுன்னு சொல்றேன்ல. சார், என்னாச்சு சார்? என்ன பிரச்சனை? கால் வலிக்குதா? ஆமா, கால் வலிக்குதுன்னு சொன்னாரு. வலியில தான் கண் முழிச்சாரு. இடையில வலி வந்தா டாக்டர் இன்னொரு பெயின் கில்லர் டோஸ் போட சொன்னாரு. போட்டுறவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு கால் வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ மல்லி. நீங்களும் வெளியில போங்க. என்ன சார், உங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள போய் துரத்துறீங்களே. சிஸ்டர், உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிட வேணாம். நான் போறேன் சார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பொண்டாட்டி துணையா இருக்க மாதிரி சாமி கூட துணையா இருக்க முடியாது. அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். will you please go from here? சிஸ்டர், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்றேன். உங்களை பாத்துக்கிறது ஏன் பொறுப்பு தானே, என்னோட கடமை தானே. நான் பண்றேங்க. வேண்டாம், நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? எனக்கு இப்ப உடனே குணாவை கூப்பிடணும். இருங்க ப்ளீஸ், நான் குணா அண்ணனை கூப்பிடுறேன். நீ போனை என்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். இருங்க, நான் பேசிட்டு தரேன். நான் வேணான்னு சொல்றேன்ல, குடு. இங்க குடு, குடுன்னு சொல்றேன்ல. என்ன மல்லி, விஜய் கண் முழிச்சிட்டானா? என்ன மல்லி, ஒண்ணு பதில் சொல்லாம இருக்க? அலறியா? அவனை பத்தி தான் நமக்கு தெரியுமே. எதுக்கு நீ அலற? ஐயோ அம்மான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பானே, ஹாஸ்பிட்டலே 2 ஆக்கியிருப்பானே. அவன் டென்ஷன் ஆவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் இங்க இருக்கேன், நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன. நீ கேட்கவே இல்ல. நான் பாத்துக்கிறேங்கண்ணா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்ன. நான் வரணும்னு அடம்பிடிக்கிறேனா? நான் சொன்னல, என் ஃப்ரெண்டு என்ன இப்படி விட்டுட்டு போக மாட்டான்னு சொன்னல. அது சரியா இருக்கு. உன் மனசுல நீயா ஒரு யோசனையை வச்சிருக்க. அந்த யோசனைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற. என் வெண்பா விஷயத்திலையும் என் பேச்ச கேட்காம நீயா ஒரு முடிவு பண்ணி அவளை தொலைச்ச பாரு. அதே மாதிரி தான் நீ நிறைய யோசிச்சு வச்சிருக்க. அதான் இப்ப எனக்கு பிரச்சனையே. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் வெண்பா தான் ஞாபகத்துக்கு வரா. என் பொண்ணை நீ என் கண்ணு முன்னாடி நிறுத்தாம நீங்க இருக்கவே கூடாது. போ. ஏங்க, நான் கண்டிப்பா நம்ம பொண்ணை கொண்டு வருவேங்க. நீங்க என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் அவங்களை நெருங்கிட்டேங்க. நம்ம வெண்பாவை வச்சிருந்த இடத்தையும் போய் பார்த்தோம். ஆனா அவங்க இருந்த இடத்துக்கு நாங்க போறதுக்குள்ள போயிட்டாங்க. சீக்கிரம் வெண்பாவை கண்டுபிடிச்சிடுவேன், என்ன நம்புங்க. எனக்கு இந்த பதில் வேணாம். எனக்கு என் வெண்பா வேணும். என் பொண்ணை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. போ முதல்ல, போன்னு சொல்றேன்ல. என்னங்க, ஏங்க, என்ன தொடாதன்னு சொல்றேன்ல, தொடாத. இது மாதிரி சமயத்துல கூட உங்களுக்கு உதவியா இல்லனா உங்களை கல்யாணம் பண்ணி வாழறதுல என்னங்க அர்த்தம்? நான் கூட இருக்கேங்க. நர்ஸ், நர்ஸ் சார், இங்க மேல் நர்ஸ் யாரும் இல்லையா? மேல் நர்ஸ் இல்லாம என்ன ஹாஸ்பிடல் வச்சிருக்கீங்க? சார், அது பேஷண்ட் கேட்டாதான் நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். உங்க கேஸ்ல நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட வர சொன்னதுனால நாங்க ஏற்பாடு பண்ணல. எனக்கு உடனே ஒரு மேல் நர்ஸை ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் இங்க இந்த மல்லி இருக்க வேண்டாம். இவங்களை வெளியில அனுப்புங்க. இல்லனா உங்க சீஃப் டாக்டர் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மேடம், நீங்க வாங்க மேடம், இந்த பக்கம் வாங்க. அவரோட ஃப்ரெண்டையே வர சொல்லுங்க ப்ளீஸ். அப்புறம் எங்களுக்கு தான் பிரச்சனை. டாக்டர் எங்களை தான் சத்தம் போடுவாரு. அவரோட ஃப்ரெண்டை வர சொல்லுங்க மேடம்.
சொல்லுங்கம்மா, எங்க போகணும்? அன்பு நகர் போகணும்னு. ஏறுமா. உங்களை பாத்துக்கிறது ஏன் பொறுப்பு தானே, என்னோட கடமை தானே. நான் பண்றேங்க. வேண்டாம், நீ எதுவுமே பண்ண வேண்டாம். என் வெண்பா விஷயத்திலையும் என் பேச்ச கேட்காம நீயா ஒரு முடிவு பண்ணி அவளை தொலைச்ச பாரு. அதே மாதிரிதான் நீ நிறைய யோசிச்சு வச்சிருக்க. என் பொண்ணை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. போ முதல்ல, போன்னு சொல்றல. எனக்கு உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கா? உங்களையும் வெண்பாவையும் தவிர வேற யாரு எனக்கு தெரியும்? என்ன போக சொன்னா நான் எங்க போவேன்? நானும் என் பொண்ணை தொலைச்சிட்டு நிக்கிறேங்க. எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு நானும் என்கிட்ட தான் இருக்கேன். நீங்களும் என்ன துரத்து விட்டா எனக்கு யாருங்க ஆறுதல் சொல்லுவா? எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க. இப்படியே எங்கேயாவது போய் செத்துடலான்னு தோணுது. நான் செத்துடுவா? தங்கச்சி, என்னமாச்சு? மா சொல்லுமா, என்னமாச்சு? மா என்னாச்சுன்னு சொல்லுமா. தங்கச்சி கொஞ்சம் இறங்குமா, கீழே வாமா. தங்கச்சி முதல்ல இந்த தண்ணியை குடிமா. குடிமா, முதல்ல இந்த தண்ணியை குடி. குடிமா. என்னம்மா இப்படி அழுதுட்டு இருக்க? நீ அழுதா எனக்கு நெஞ்சு வலிக்குதுமா. 3 தங்கச்சிகளை வளர்த்து கட்டி கொடுத்தவம்மா நானு. ஒரு பொண்ணு கண் கலங்கி அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுமா. சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனைமா? ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுமா, நான் செய்யறேம்மா. இதோ இந்த ஆட்டோவை வித்து கூட உனக்கு நான் பணம் தரேம்மா. அழாதம்மா. சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் புருஷன் என்ன திட்டாருன்னு. அம்மா, ஆம்பளைங்க கோவத்துல திட்டதான் செய்வாங்க. அதுக்காக இப்படி அழுகிறதா? என் பொண்ணு காணாம போயிட்டான்னு வெளியில கூட்டிட்டு போகும்போது அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு நீ தான் தொலைச்சிட்ட, நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத போன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாருன்னு. என் பொண்ணு தொலைஞ்சது எனக்கு எவ்வளவு வலியா இருக்கு தெரியுமா? என்ன திட்டினா நான் எங்கன்னு போவேன்? என்னம்மா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எந்த தாயாவது பெத்த புள்ளைய வேணும்னே தொலைப்பாங்களா? புள்ள காணாம போச்சுன்னா சேர்ந்து தானே தேடுவாங்க. அதை விட்டுட்டு உன்னை துரத்துனா என்ன நியாயம்? அவன் யாரா வேணா இருக்கட்டும், என்ன கூட்டிட்டு போமா. நான் அவனை கேள்வி கேட்கிறேன். அண்ணா, அவரை மரியாதை குறைவா பேசாதீங்கன்னு. இப்பவும் அவரை என் மனசுல ரொம்ப உயரமான இடத்துல வச்சிருக்கேன். குழந்தை காணாம போன வருத்தத்துல தான் அப்படி பேசினாரே தவிர அவரை போல ஒருத்தரை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. என்ன அவரை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனாலதான் ரொம்ப கோவப்பட செய்யறாரு. அதான் என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு புரியுதுமா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்கம்மா. அதான் ஒரு சின்ன வார்த்தையை கூட உங்களால தாங்கிக்க முடியல. உங்க குழந்தை கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவாங்கம்மா. வண்டியில ஏறுமா, உட்காருமா. அழாதம்மா, தைரியமா போ. குலதெய்வத்தை வேண்டிக்க. உன் குழந்தை தானா வந்து சேருவா. குலக்குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் போய் நிக்கணும். முதல்ல குலதெய்வத்தை நினைச்சு மஞ்சள் துணியில காசை முடிஞ்சு போடுமா. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ரொம்ப நன்றி அண்ணா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. சார், எங்கம்மா, எங்க என் பேத்தி? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என் பேத்தி இருப்பான்னு எதிர்பார்த்து வந்தேன்.
என் பேத்தியை காணுமே. சரி, நீதான் எங்கேயோ கிளம்பி போயிருக்கன்னா உடனே என் பேத்தியை தான் கூட்டிட்டு வர போயிருக்கன்னு நினைச்சேன். சும்மா கையை வீசிட்டு வந்து நிக்கிற. எங்க என் பேத்தி? போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவங்க சீக்கிரம் குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுத்துடுறேன்னு சொன்னாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்திருக்க முடியுமா? போலீஸ் கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், நாமளும் அவங்க கூட சேர்ந்து தேடணும்ல. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நானும் விஜய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு தான் சார் இருக்கோம். சின்ன தகவல் கிடைச்சாலும் உடனே ஓடி போயிட்டு தான் இருக்கும். ஆனா வெண்பா தான் கிடைக்கல. தகவல் கிடைச்சா போறீங்க, மத்த சமயமெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அதானே? அது சரி, காணாம போனது உன் குழந்தை இல்லல, நீ எப்படி பதட்டப்படுவ? சார், வெண்பா காணாம போயிட்டா. நான் கூட்டிட்டு போனப்பதான் காணாம போனா. அது நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவளை ஏன் குழந்தை இல்லன்னு சொல்லாதீங்க. அவ ஏன் குழந்தைதான். ஏய், வெண்பா என் அக்காவோட குழந்தை. முதல்ல அவளை உன் குழந்தைன்னு சொல்லி டிராமா பண்றது நிறுத்து. அப்படியே ஏன் குழந்தைன்னு டிராமா போட்டுதான் எங்க மாமாவை நம்ப வச்சிருக்க. அவரும் உன் ஏமாத்து பேச்ச நம்பிதான் இங்க வந்து நிக்கிறாரு. ஏய் நிஷா, என்ன ஏமாத்துனாங்க? ரொம்ப பேசிக்கிட்டே போற. வெண்பா மல்லி வயித்துல சுமந்து பெத்த குழந்தை இல்லதான். ஆனா அவளை நெஞ்சுக்குள்ள வச்சு வளர்த்தவ மல்லிதான். அது உங்க யாருக்கும் தெரியுதோ இல்லையோ, வெண்பாக்கு தெரியும். வெண்பா எப்பவும் மல்லிட்டு தான் இருக்கணும்னு சொன்னாலே தவிர உங்க யார்கிட்டயும் இருக்கணும்னு சொன்னது இல்லையே. நெஞ்சுக்குள்ள வச்சு வளர்த்த குழந்தையதான் இப்படி காணாம போக வச்சிட்டியா? இங்க பாருங்க, ரொம்பலாம் சீன் போடாதீங்க. எந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் அவங்க தான் பெஸ்ட்னு எந்த குழந்தையுமே சொல்லும். அதனால உண்மையா அக்கறை இருக்கிறவங்க யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கும் இந்த மல்லிக்கும் இருக்கிற வித்தியாசமே. அதனால ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து குழந்தைய வளர்க்கறேன்னு எங்க கிட்ட எல்லாம் சீன் போட்டுட்டு இருக்காத. சரி, குழந்தைய ஏமாத்திட்டோம். விஜய் தம்பியும் அதை நம்பிச்சே. விஜய் தம்பியுமா நாங்க ஏமாத்திட்டோம்? மல்லி வெண்பாவை ஒரு தாயா இருந்து பாத்துக்கிட்டாங்கிறதுக்காக தான் விஜய் தம்பி மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை யாரும் மறந்துட வேண்டாம். ஆமா, அப்படி நம்பினதுக்கு தான் மாமாவை தெருவுல விட்டுருக்கீங்க. ரொம்ப எல்லாம் கதை விடாதீங்க. ஏமா, அந்த பேச்செல்லாம் இப்ப எதுக்கு? எனக்கு என் பேத்தி வேணும். அன்னைக்கு கேட்டப்ப இன்னும் 2 நாள்ல என் பேத்தி வந்துருவான்னு சொன்னீங்கல்ல. நானும் 2 நாளா உன்னை ஒரு கேள்வியும் கேட்கல. இப்ப எனக்கு என் பேத்தி வேணும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நம்ம வெண்பாவை கடத்தினவங்கள ரொம்ப நெருங்கிட்டோம் சார். இன்னும் 2-3 நாள்ல போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம வெண்பா நமக்கு கிடைச்சிடுவா. இந்த பேச்சையெல்லாம் நம்பிக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. வெண்பாவுக்கு ஏதோ ஆயிருக்குது, நீங்க அதை மறைக்கிறீங்க. மாப்பிள்ளை எங்க? முதல்ல மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி வர சொல்லு. இப்பவே நான் பேசி முடிவு பண்ணணும். என்ன பேசி முடிவு பண்ணணும்? அடிக்கடி முடிவு பண்ணணும்னு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க. எங்க பொண்ணை ஒண்ணு விஜய் சும்மா வச்சு வாழ்ந்துகிட்டு இல்ல, முறைப்படி கோவில்ல தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அதனால ஈஸியா முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி நம்பி தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததுக்கு தான் மொத்த குடும்பமும் அவன் தலையில ஏறி உட்காந்து அப்படியே மசாலா அரைச்சிட்டு இருக்கீங்களே. இங்க பாரு ராஜி, எங்களுக்குன்னு போறதுக்கு வீடு இல்லாம இல்ல. விஜய் தம்பி மல்லிக்கு துணையா இருக்க சொல்லிருக்காரு. அதனாலதான் நாங்க இருக்கோம். ஏதோ வழி இல்லாம இருக்கிறதா நினைச்சுக்க வேண்டாம். ராஜிமா, இவங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு? நமக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்கு. நீ மாப்பிள்ளைய வர சொல்லுமா, நாங்க மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு கிளம்புறோம். சார், அப்பத்துல இருந்து அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். அது எப்படிமா போன் கிடைக்காம இருக்கும்? நிஷா, நீ கால் பண்ணுமா. அவருக்கு சின்ன ஆக்சிடென்ட். அதனால அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்டா? இது எப்ப நடந்துச்சு? அதை ஏன் நிறுத்தி நிதானமா மெதுவா சொல்லிட்டு இருக்க? வந்ததும் நீங்க வெண்பா விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி சொல்ல முடியும்? அதான் நான் இப்ப சொல்றேன். ஏ மல்லி, ஆக்சிடென்ட்னா என்ன ஆச்சு? நீ ஒவ்வொன்னையும் மென்னு முழுங்கிட்டு இருக்க. பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாராம். கால்ல அடிபட்டிருக்கு. சின்னதா பிராக்சர். சின்னதா பிராக்சரா இல்ல பெருசா அடியா? நீ முழிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா மறைக்கிற மாதிரி இருக்க. நிஷா, நீ போனை போடு. இவகிட்ட நமக்கு என்ன பேசிருக்கு? நாம நேரா மாப்பிள்ளை கிட்டே பேசிடுவோம். கீழே விழுந்ததுல அவர் போன் உடைஞ்சிருச்சு. இப்ப அவர்கிட்ட போன் பேச முடியாது. ஏய், எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான் அதையாவது சொல்லு. நாங்க லேண்ட்லைன்ல கூட பேசிக்கிறோம். SG ஹாஸ்பிடல். ஹலோ, SG ஹாஸ்பிட்டலா? விஜய், நாங்க ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரா?
ஆ அவர் ரூமுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்றீங்களா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ விஜய் ஒரு நிமிஷம் இரு. ஹலோ மாப்ள, என்னங்க மாப்ள, ஆக்சிடென்ட்டா? உங்க கால்ல அடிபட்டுருச்சா? இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் தாங்க. கால்ல லேசா அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். என்ன மாப்ள, நீங்க லேசா அடின்றீங்க, இங்க பிராக்சர்ன்றாங்க. என்ன மாப்ள குழப்புறீங்க? அப்பா போனை கொடுங்க. மாமா என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. நிஷா, சின்ன அடிதான் நிஷா. சின்ன அடினா எதுக்கு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணணும்? கட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கல்ல. சின்ன பிராக்சர் இருக்கு, அதோட அனுப்ப வேண்டாமேன்னு ஒரு நாள் இருக்க சொல்லிருக்காங்க. நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இப்பவே கிளம்பி வரோம். டேய் நிஷா, அதெல்லாம் வேண்டாம். நானே சாயந்தரம் வந்துருவேன். யாரும் பதட்டப்பட வேண்டாம். நான் தூங்கணும். போனை வைக்கிறேன். இன்னும் இந்த வீட்ல என்னென்ன கொடுமை எல்லாம் நடக்க இருக்குதோ, யார புடிச்ச கெட்ட நேரமோ இந்த குடும்பத்தை இப்படி ஆட்டி வைக்குது. என் பேத்திய காணோம், இப்ப என் மாப்பிளைக்கு வேற அடிபட்டு இருக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்கணும்னு எழுதி இருக்குதோ. சார், நீங்க என்ன யாரோ புடிச்ச நேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் இவ புடிச்ச நேரம் தான். இவ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்தே ஒரு நாளாவது இந்த வீடு நிம்மதியா இருந்திருக்கா? பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கு. வெண்பாக்காக தான் மாமா இவளே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு. இப்போ வெண்பா மட்டும் இல்ல, ஆனா இவளோட மொத்த குடும்பமும் இங்கதான் உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கு. நிஷா, வார்த்தைய மரியாதையா விடு. மரியாதை இல்லாம பேசின அப்புறம் நானும் பேசுவேன். என்னமா பேசுவ நீ? என்ன வேணாலும் பேசுவேன். என்ன யாரும் நிப்பாட்ட முடியாது. எங்க பொண்ணை இந்த வீட்டுக்கு வாழதான் அனுப்பியிருக்கோம். ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, எல்லார் மேலயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சும்மா இரு மல்லி. இவங்களுக்கெல்லாம் அப்பப்ப பதில் சொல்லணும், இல்லைன்னா ரொம்ப தான் ஏறிக்கும். சார், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு இவங்களெல்லாம் வெளியில போக சொல்லுங்க. ராஜி, அவர் நினைச்சா நாங்க வெளியே போயிடுவோமா? இது என் புருஷன் வீடு. ஆக்சுவலா நான் தான் உங்களை வெளியே அனுப்பணும். மரியாதையா இருந்து பேசிட்டு இடத்த காலி பண்ணுங்க. இல்லனா நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. அண்ணி, நீங்க வாங்க. எப்படி பேசிட்டு போறா பாருமா. எல்லாம் அந்த மாப்பிளை கொடுத்து வச்சிருக்கிற இடம். என் பேத்தி மட்டும் வராம இருக்கட்டும், இவ என்ன ஆக போறா பாரு. என் பொண்ணை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. போ முதல்ல, போன்னு சொல்றேன்ல. வெண்பாக்காக தான் மாமா இவளே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு. இப்போ வெண்பா மட்டும் இங்க இல்ல, ஆனா இவளோட மொத்த குடும்பமும் இங்கேதான் உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கு. இவங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு இவங்களெல்லாம் வெளியில போக சொல்லுங்க. சொல்லுங்க மல்லி. சார், நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? விஜய்க்கு கால் பிராக்சர் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுமா? என்னது, பிராக்சர் ஆயிடுச்சா? மை காட். எங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. கால்ல அடிபட்டிருக்கு, வலி ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாரு. பிராக்சர்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ரொம்ப அடிபட்டிருக்கு தீபன் சார். எஸ்ஜி ஹாஸ்பிடல்ல தான் அவர் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓ, அப்படியா? சரி, ஓகே, நான் உடனே அவரை போய் பார்க்கறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் தீபன் சார்? ஒரே நாள்ல என் மொத்த வாழ்க்கையும் தலைகீழா மாறிடுச்சு. வானமே என் தலையில இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும் தீபன் சார்? மல்லி, எங்க நீங்க ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே சரியாகி நீங்க 3 பேரும் மறுபடியும் சந்தோஷமா வாழ்வீங்க. எதுவுமே சரியாகிற மாதிரி இல்ல தீபன் சார். வெண்பா இருக்கிற இடத்தை நெருங்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அங்க இருந்து வெண்பாவை வேற இடத்துக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. விஜய் வெண்பா இல்லாம என் முன்னாடி வந்து நிக்காதன்னு சொல்றாரு. வெண்பா இல்லாத வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு இருக்காரு. கதிரேசன் நீங்க வந்து மாப்பிள்ளையும் வெண்பாவும் இல்லாத இந்த வீட்டுல நீயே இருக்க, வெளியில போன்னு சொல்றாரு. ஒரே நாள்ல உலகமே எனக்கு எதிர மாறிடுச்சு தீபன் சார். மல்லி, இப்போ உங்க சிச்சுவேஷன் ரொம்ப வர்ஸ்டா தான் இருக்கு. நான் இப்பவே போய் விஜய் பார்க்கறேன். நிச்சயமா அவர்கிட்ட பேசுறேன். சீக்கிரமா விஜய் வீட்டுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அவர் வந்துட்டாருன்னா அப்புறம் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். நான் இன்னைக்கே போய் பார்க்கறேன். சீக்கிரம் விஜய் கிட்ட பேசுங்க சார். அவர் எப்படியாவது வீட்டுக்கு வர ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு
இந்த சமயத்துல உங்ககிட்ட பேசுறது மட்டும்தான் நம்பிக்கையா இருக்கு. நான் உடனே இன்னைக்கே போய் அவரை பார்க்குறேன். நீங்க வருத்தப்படாதீங்க, சரிங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.